வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பெரும்பானாற்றுப் படை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க, சரியா? சங்ககால நல்லிசை புலவர்களுள் ஒருவரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் பெரும்பானாற்றுப் படையினுடைய ஆசிரியர். இந்த பெரும்பானாற்றுப் படை 21 நரம்புகள் கொண்ட பேரியால் வாசிக்கும் பாணன் ஒருவன் வறுமையால் வாடும் இன்னொரு பாணனை வெள்வேர் கிள்ளி என்ற சோழ அரசனுக்கும் நாகக்கன்னிகை பீலிவளை என்பவளுக்கும் பிறந்த தொண்டைமான் இளந்திரையன் என்பவரிடம் ஆற்றுப்படுத்துதல் தான் இந்த பெரும்பானாற்றுப்படை, சரியா? இந்த நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த பெரும்பானாற்றுப்படை. இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை மட்டும் இல்லை, பட்டினப்பாலையை எழுதினவரும் யாரு தான்? இதே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். ஆனால் பட்டினப்பாலையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கரிகால சோழன், சரியா? இந்த நூலில் மொத்தம் 500 அடிகளை கொண்டது தான் இந்த பெரும்பானாற்றுப்படை. இது ஆசிரியப்பாவால் ஆனது. தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சி மாநகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். இந்நூலை தமிழண்ணல் சமுதாய பாட்டு என்று குறிப்பிடுகிறார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெடுந்தொகை, குறுந்தொகை ஆகிய 2 நூல்களிலும் ஒவ்வொரு செய்யுள் எழுதியிருக்காரு. புரியுதா? அதுக்கு சான்றா பார்த்தீங்கன்னா பகல் உரை மதுரம் புலம்ப போகும் சிறுபுல் மாலை அப்படின்னு 352வது பாடல் குறுந்தொகை பாடலில் இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இவருடைய பட்டினப்பாலை பாடலை பாட கேட்ட திருமாவளவன் இவருடைய பெருமையை அறிஞ்சி 16,100,000 பொற்காசு பரிசளித்தான் என ஜெயங்கொண்டார் பாராட்டியுள்ளார். கடியலூர் பாண்டி நாட்டு ஊர்களுள் ஒன்று, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது என்பார் சிலர். இவர் அந்தணர் மரபை சேர்ந்தவர். நின்ற உருவின் நெடியோன் கொப்பூல் நான்முக ஒருவர் பயந்த பல்லிதழ் தாமரை பொருட்டு என திருமாலை பாராட்டியுள்ளதுனால திருமாலை வழிபடும் மரபினர் என்று நம்புகிறாங்க. பொருள் தேடி போகும் தலைவன் கூற்றாக அமைந்த பாடல் அகநானூற்றில் இருக்கு. சான்று பார்த்தீங்கன்னா போர்மடி நல்லிறை பொதியலானே அகப்பாடல் 167 சான்றாக இருக்கு. இந்த இளந்திரையனுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவகா. இந்த திருவகா எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். பெரும்பானாற்றுப்படை தலைவனாகிய இளந்திரையன் பாடிய பாடல்கள் நற்றிணையில 3ம் புறநானூற்றில் 1ம் இடம்பெற்றுள்ளன. புறநானூற்று பாடல் 183வது பாடல், சரியா? பெரும்பானாற்றுப்படையில் விருந்தோம்பல் என்பது ஒரு முக்கியமான கருப்பொருளாகும். அந்தணர் ஒழுக்கம், காஞ்சி நகரின் சிறப்பு, வீரம், கொடை, பாணர் விரலியர் பரிசு பெறுதல் பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டு. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ இன்னொரு ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகள் குறைகள் வேறு ஏதாவது வீடியோ இந்த தலைப்பில் போடுங்க அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.